வா வா சுத்தமாக கூப்பிட்ற. போமா அந்த பாயெல்லாம் சுற்றிட்டு வா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. கஞ்சி எப்படி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை. எடுக்க போன அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம் வளர்த்தே எல்லாம் வல்லான் தாளை ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ மலரும் மாயற்று திண்டிவனத்தில் வசித்து வருகின்ற பன்முக ஞானி ஓய்வு பெற்ற முதுநிலை விரிவுரையாளர் தயவுநிலை முனைவர் சம்பத் ஐயா அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அருள் கஞ்சி வழங்கப்படுகிறது. இந்த தேவகார்த்திய பணிக்காக ரூபாய் 1000 வழங்குகின்றார்கள். அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளல் வகுப்பு தந்துள்ள சுத்த சன்மார்க்க நெறியில் இருந்து பிறவியில்லாத பெருமையை பெற வேண்டி எல்லாம் வல்ல திருவருள் பிரகாச வள்ளல் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் அன்பு ஆண்மனை கொண்ட சான்றோர்களே, இன்றைய தினம் திண்டிவனத்தில் வசித்து வருகின்ற பன்முக ஞானி சம்பத் ஐயா முனைவர் சம்பத் ஐயா பிரதிபலன் கருதாமல் பட்டி தொட்டிலெல்லாம் சென்று ஆன்மீக பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக சன்மார்க்க பணியை தலையாய பணியாக கொண்டிருக்கின்றார். அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அருள் கஞ்சி வழங்கப்படுகிறது. அவர்கள் பிரதி மாதந்தோறும் இந்த ஜீவகாருண்ய பணிக்காக ரூபாய் 1000 வழங்குகின்றார்கள். அவருடைய அன்பு குடும்பம் வள்ளல் பெருமானின் பெருங்கருணையினால் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வள்ளல் வகுத்து தந்துள்ள சுத்த சன்மார்க்க நெறியிலிருந்து விளைவில்லாத பெருமையை பெற வேண்டும். குறிப்பாக அவருடைய மகனுக்கு நல்ல வரம் அமைந்து திருமண வாழ்க்கை அமைதியிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும்
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திண்டிவனத்தில் வசித்து வருகின்ற பன்முக ஞானி முனைவர் பயசம்பத் ஐயா அவர்கள் வள்ளல் பெருமானின் பெருங்கருணையினால் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளல் வகுத்து தந்துள்ள சுத்த சன்மார்க்க நெறியில் நின்று பிறவில்லாத பெருநிலை பெற வேண்டியும் அவருடைய அன்பு மகனுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டியும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக.